விருச்சிகம் ராசி. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு சரியாக பொருந்துங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன விஷயமெல்லாம் சாதகமாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், எந்த விஷயத்தில் பாதகமான விளைவு வரும், அந்த பாதகமான விளைவிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடப்படி கிரகத்தோட தலைவனாக கருதக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமுமே அவரோட ராசியை மாற்றுவார். அப்படி சூரியனோட நிலையில் மாற்றம் வரும் பொழுது அந்த மாற்றம் அனைத்து ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சூரியன் ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதம் பிறக்குது. அந்த வகையில் சூரியன் நவம்பர் 16ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறிட்டார். இந்த விருச்சிகத்தில் சூரியன் நுழையக்கூடிய மாதம், அதாவது தமிழ் மாதம், இந்த புண்ணியம் நிறைந்த கார்த்திகை மாதமாக பிறக்குது. இந்த தமிழ் மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் மாதம் முழுவதும் பயணம் செய்வார். இந்த பயணத்தால் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படும். அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள்? இல்லை நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா? இது பற்றின தகவலை நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பதான் எல்லா விஷயத்தையுமே செயல்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டதுனால செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நடிச்சுட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். முருகப்பெருமானின் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை தவறு விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலுமே மேன்மையை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த விருச்சிகம் ராசி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி, செவ்வாய் ஆட்சியாக இருக்கிற ராசி. கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் பயணம் செய்வார். விருச்சிக ராசிக்காரன் கிட்ட பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு வித முரட்டுத்தனம் இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்பவுமே கோபக்காரங்க அப்படிலாம் கிடையாது. அன்பு செலுத்துறதுலையும் பகை பாராட்டுறதுலையும் நீங்கள் அதோட உச்சத்துக்கே போயிடுவீங்க. எந்தையுமே அரைகுறையால் விட்டு செல்ல மாட்டீங்க. எல்லாத்தையுமே முழு நிறைவாக செய்யணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க தான் நீங்கள். இது ஒரு நீர் ராசி. அதே போல் கடல் நீரை போல் ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இந்த நபர்கள் இருப்பீங்க. பார்க்குறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். வெறித்தனமாக வேகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. போட்டின்னு வந்துட்டால் அதில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு துடிப்பாக செயல்படுவீங்க. சில வேலையில் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் தற்பெருமை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் துவங்கிய இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கார்த்திகையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த கார்த்திகை மாதம் பாருங்கள், சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் பாருங்கள் லட்சக்கணக்கான பேர் மாலை போட்டு போகிற ஒரு புண்ணிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் வரும் ஒரு சிறப்பான மாதம் இது. இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதாக நம்மளால் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் ரொம்பவுமே பிரமாணமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்களுமே உங்களோட வீட்டில் தீபத்தில் பாருங்கள், ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றுங்க. அது ரொம்பவுமே நல்ல பயனை கொடுக்கும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமாவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விசேஷமான ஒரு காலகட்டம். இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே நீங்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமான மனமாற வழிபடுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. அதுலேயும் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. இது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். பூர்வ புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். பாவத்தை நீக்கும். கடன் குறையணும், தேக ஆரோக்கியம் பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கோவில்களில் பழங்களை வாங்கி கொடுங்க. நன்மை உண்டாகும். கடன் குறையணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கோவிலில் கொடுங்க. அது நன்மையை கொடுக்கும். கடனிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் பிறக்கும். பஞ்சாங்கப்படி கார்த்திகை மாதத்தில் கனமழை அதிகமாக பெய்யும். வெள்ளக்காடாமல் இருக்கும் சூழ்நிலை கூட ஒரு சில இடத்துல ஏற்படும்.
இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், உங்கள் ராசியில் இப்போ சூரியன் வராரு. இப்போ நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, ஒற்றை தலைவலி, ரத்த அழுத்தம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பதட்டம், இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரலாம். எச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. நண்பர்கள்கிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்ப சூழலை பற்றி பகிர்ந்துக்காதீங்க, அது பல பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதே போல் வியாபார விஷயத்தையோ மூன்றாம் நபர்கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்காதீங்க. மூன்றாம் நபரின் தலையீடு குடும்பம், வியாபாரம், தொழில் அப்படி எந்த விஷயத்திலுமே இருக்கக்கூடாது. யாருக்காகவும் நீங்கள் வாக்குறுதி தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அதுவும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனத்தில் சொல்லும் பொழுது விதிமுறைகளை கடைபிடிக்கிறது நல்லது. சட்டத்துக்கு புறம்பானவங்க நிழல் கூட உங்கள் மேலே படாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக செல்வது நன்மையை கொடுக்கும். கோவப்படுறது, எடுத்துரிஞ்சு பேசுறது, இதில் எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும். கூட வேலை செய்கிறவங்களால சில பிரச்சனை வரலாம். விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போங்க, நன்மைகளை பெறுவீங்க. எப்போவுமே உங்களோட பணிகளை நீங்களாக திறமையாக செஞ்சு முடிங்க, நன்மைகளை பெறுவீங்க. தப்பை தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் வேலை விஷயத்திலும் காட்டாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கான பலனை அவங்கவுங்க பெற்று தான் தீரணும். நீங்கள் யாருக்காகவும் போய் வாக்குவாதம் செய்கிறதோ மற்றவங்களுக்காக போய் வாதாடுறதோ இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்தே ஆகணும். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் ஏழை எளிய நபர்களுக்கு உணவுகளை தானமாக கொடுங்க, மேன்மையை பெற முடியும். அதே போல் அனுமன் சாலிசா படிக்கிறது நல்லது. உத்தியோகம், வாகனத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அதில் விசாகம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், நினைக்கிறத சாதிக்கிறதுல வல்லவர்களாக திகழக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சனி சுகஸ்தானத்திலேயே ஆட்சி சஞ்சாரம் செய்கிறாரு. யோகக்காரகன் ராகுமே அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் வேலைகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கும்பசனி உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. வீடு, வாகனம் இந்த கனவு நனவாகும். இந்த நேரத்தில் உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறாரு. வருமானம் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வாடகை இடத்துல நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்கான முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் கனவு நனவாகும். விட்டு கொடுத்து கவனமாக இருக்கணும். சண்டை சச்சுறுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரக்காரங்க நிதானமாக செயல்பட்டு எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. நீங்கள் கவனமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய மாதம் இது. கர்மகாரகன் சனி 17ஆம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இது வரைக்கும் ஏற்பட்ட குழப்பம் தீரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். புதிய இடம், வீடு, வாங்கடம் வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். சிலர் புதிய வீட்டுக்கு கூட குடியேறுவீங்க. பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. தொழிலில் ஏற்பட்ட தடை விலகிடும். நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில் முன்னேற்றத்துக்கு வரும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு பாருங்கள், தொழிலில் தோன்றிய எதிர்ப்பு விலகிடும். உங்கள் லாபாதிபதி புதன் பெரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால புதிய முயற்சிகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விவகாரத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரக்காரங்க விவேகமாக செயல்பட்டு வேண்டிய விஷயத்தை எல்லாமே பெறக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் 6ஆம் தேதி வரைக்கும் விரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால பல வகையிலுமே செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களை உயர்த்திக்காகுவதற்காகவும் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காகவும் தாராளமாக செலவு செய்ய போகிறீங்க. சிலர் புதிய இடம் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரம், தொழிலில் ஈடுபட்ட நீங்கள் அதிகபட்ச முதலீடு செஞ்சு அதற்கேற்றது லாபம் பெற முடியாமல் போயிடும். புதிய முதலீடுகளில் அதிக அளவில் செய்கிறத தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. அதே போல் யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த மாதம் போடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கறத தவிர்த்தா ரொம்பவும் நல்லது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக செயல்படுங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க.
கோபத்தை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.